மைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதிலே பாடகர் குழு மற்றும் நூலக அருட்பணியின் ஆண்டு விழா நிகழ்விற்காக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு விழா நிகழ்வின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளையும் எங்கள் ஆயுள் நாளோடு கூட இணைத்து தந்தீர். உம்மை துதிப்பது, உம்மை போற்றுவது, உம்மை மகிமைப்படுத்துவது எத்தனை ஆசீர்வாதமானது. அப்படியே இந்த மாலை பொழுதிலே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்முடைய சமூகத்தின் நன்மைகளுக்காய் நன்றி சொல்லும்படியாய் பாடகர் குழுவாய், நூலகமாய் ஆண்டு விழா நிகழ்விற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பணிந்து நிற்கிறோம். இந்த மாலை நேர ஆண்டு விழா நிகழ்வு எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அர்ப்பணத்தோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பணிவிடைகளை நிறைவேற்றின, ஆலய ஆராதனைகளிலே உம்மை பாடி மகிமைப்படுத்தின அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அர்ப்பணத்தோடும் பொறுப்போடும் இவைகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை போற்றுகிறோம். அதுபோல உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நூலகத்திற்காக, அதனுடைய திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே மீண்டும் உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஞான பாடல்களிலே 104ஆம் பாடல். ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். சமாதானமும் நல்லோர்க்கு
அமருவோம். இப்பொழுது வரவேற்புரை கூறும்படியாக பாடகர் குழுவின் கணக்கர் செல்வி ஜான்ஸ்லியை அன்போடு அழைக்கிறோம். பாடகர் குழு ஆண்டு விழாவை நல்முறையில் நடத்த கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நன்னாளிலும் ஆண்டு முழுவதும் பல பாடல்களை கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தின நமது சபை போதகர் ரெவரண்ட் சாம் பிளெஸிங் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக பாடகர் குழுவை ஆலோசித்து வழிநடத்திய எங்கள் ஆலோசகர் மிஸ்டர் பேரின்பராஜ் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது சபையின் ஆர்கனிஸ்ட் மிஸ்டர் எட்வர்ட் கிறிஸ்டோபர் தாஸ் மற்றும் மிஸ்டர் துரைசிங் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் நமது சபையின் பாடகர் குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் என் மனமாற வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமன்றி எங்கள் பாடகர் குழுவின் ஆண்டு விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த நாளிற்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிய கேட்போம். செல்வி ஏ ஆட்ரிஷா இந்த நாளிற்குரிய திருமறை பாடத்தை நமக்காக வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்றாலே மாதத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துகள், கேரல் சிங்கிங் எல்லாம் ஆரம்பிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் ஆண்டவருடைய நாமத்தை, நற்செய்தியை பல நிலைகளிலே வாழ்த்தி பாடுகின்றோம். இந்த மாலை பொழுதிலே நம்முடைய திருச்சபையின் 2 சங்கங்கள், பாடகர் குழு மற்றும் நூலகத்தினுடைய ஆண்டு விழாவாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆராதனைகளிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்கான பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின பாடகர் குழுவிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டின் பிந்தின பகுதியிலே மீண்டும் நூலகம் திறக்கப்பட்டது. நூற்களை நாம் படிக்க வேண்டும். திருமறையின் அறிவோடு கூட இந்த நூற்களின் வழியாக ஆண்டவரை அறிகிற அறிவிலே, திருமறையின் ஆழங்களை கற்றுக்கொள்வதிலே நாம் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தந்த நூலகத்திற்காகவும் அதனுடைய பணிவிடைகளுக்காகவும் ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இயேசு பாலகனுடைய பிறப்பின் நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது பரமசேனை
அவருடைய பிறப்பின் நற்செய்தியை துதித்து பாடினார்கள். ஃபர்ஸ்ட் கேரல், முதலாவதான வாழ்த்து பாடல் மெய்ப்பர்களுக்கு பரமசேனையின் திரளாக பாடப்பட்டது. அது என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கும்படியாய், அவரை புகழும்படியாய், வாழ்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை சார்ந்த ஏனைய நிகழ்வுகளையும் நற்செய்தி நூற்களிலே நாம் வாசிக்கின்ற போது இந்த தூதர்களுடைய பாடலை போல மரியாளின் பாடலை பார்க்கின்றோம், சகரியாவினுடைய பாடலை நாம் பார்க்கின்றோம், சிமியோனுடைய பாடலை பார்க்கின்றோம். இவ்விதமாக கிறிஸ்து பிறப்போடு கூட பாடல்கள் இணைந்து காணப்படுகின்றன, நற்செய்தி இசைந்து காணப்படுகிறது. இந்த மாலை நேரத்திலும் பாடகர் குழுவாக இணைந்து ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை பாடப்போகின்றோம். நூலகமாக அதனுடைய பணிவிடைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க போகின்றோம். ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்து ஊழியங்களின் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மையும் நம்முடைய பணிவிடைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது பாடகர் குழுவினுடைய கிறிஸ்து பிறப்பு சிறப்பு பாடல்களை பாட கேட்போம். தியானத்தோடும் ஜெபத்தோடும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. இரட்சகர் இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ளவும் அனுபவமாக்கவும் அறிவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பாடகர் குழுவாக நாங்கள் பாட உள்ள முதல் பாடல் சொல்லும் செய்தி, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனென்றால் விண்ணின் வேந்தன் இம்மண்ணிலே நமக்கு அமைதி தரும்படியாய் பிறந்துள்ளார். குட் கிறிஸ்டியன் men rejoice with heart and soul and voice. Heart and soul and voice, giving heed to what we say. News, news,
Jesus Christ is born today. Ox and us before him bow, and he is in the manger now. Christ is born today. Christ is born today. Christian men rejoice with heart and soul and voice. Now we hear of endless bliss. Joy, 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 joy. Jesus Christ was born for this. He had opened the heavenly door, and man is blessed and evermore. Christ was born for this. Christ was born for this. Can men rejoice with heart and soul and voice? Now we need not fear the grave. Please, please, Jesus Christ was born to save. Calls you on and calls you out to gain his everlasting heart. Christ was born to save. Christ was born to save. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்று இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் முன் தூதனாய் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகரின் தந்தையாகிய சகரியாவின் பாடலுக்கு இணங்க பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு புது விடிவெள்ளியாய், அன்பின் நற்செய்தியாய், பரமசேனையின் திரளால் துதிக்கப்பட்டு, மெய்ப்பர்களால் தரிசிக்கப்பட்டு, சாஸ்திரிகளால் பணிந்து கொள்ளப்பட்ட அற்புத பாலனை, உலக இரட்சகனை நாமும் வாழ்த்தி பாடுவோம். ஒரு செரு தீபமாய் விண்ணில் உதிச்சதாம் நவ்ய பிரகாசம்.
பாவங்கள் உலகிலிருந்து மறையவும், பரிசுத்தம் என்றும் நிலைக்கவும், பாசம் எங்கும் பெருகவும், உலகம் பூரிப்பாகவும், கைகள் தாளம் போடவும், நாவில் இனிமை பொங்கவும், சின்னஞ்சிறு பாலனாய் கன்னி மரியின் மகனாய் மாட்டுத் தொழுவினிலே பிறந்த மேசியாவை மனமே போற்றி பாடிடு. மேசியா இயேசுராஜன் மானிடனாய் என்ற பாடலை பாட கேட்போம். மானிடனானாரே, சின்னஞ்சிறு பாலனாய் கன்னிமரி மகவாய்
மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் இரட்சகரின் பிறப்பில் நற்செய்தியை கர்த்தருடைய தூதனால் பெற்றனர். நற்செய்தி பெற்ற மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் சென்று இயேசு பாலனை பணிந்து கொண்டனர். நற்செய்தி பெற்று நாமும் இரட்சகரை பக்தியுடன் பணிவோம், போற்றுவோம், ஆராதிப்போம். Go to him in Bethlehem என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இரட்சகரை பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்ற கன்னி மரியாள் தனது உள்ளத்தின் மகிழ்ச்சியை பாடலாக வெளிப்படுத்தினாள். மரியாளின் கீதம் த மேக்னிஃபிகட் வெளிப்படுத்தும் செய்தி இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. வானவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தனர். நான் பாக்கியமானேன்,
தேவ இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உண்டு. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்புகிறார். வல்லமை மிக்கவரின் வல்ல செயலினை நாமும் பாடுவோம். வானவர் பிறந்தார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக வெளிப்பட்ட மேசியாவின் பிறப்பு அற்புதமானது. குளிரும் பனியும் வாட்ட விண்மீன்கள் கூட்டம் ஒளிர ஏதேன் தந்த ஏதேன் தந்த பாவ சாபம் நீங்க ஏழை கோலமாய்
அன்னை மரியின் மடியிலே அன்பின் ரூபமாய் வந்துதித்தார். நம்மை மீட்க வந்த இயேசு பாலனை, நம்மை பாட வைத்த தெய்வ மைந்தனை போற்றி பாடுவோம். வானம் வாழ்த்தட்டும், வையம் போற்றட்டும்.
இப்பொழுதும் பாடகர் குழு சபைக்குழு பிரதிநிதி திரு எம் பேரின்பராஜ் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் தூய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே பாடகர் குழு, நூலகம் ஆகியவற்றின் மகிழுறவு கூடுகையில் கெட்டுகதரில் நாம் பங்கெடுக்க, மகிழ்ச்சியோடு பாடலை பாட கேட்க ஆண்டவர் கொடுத்த அருமையான தருணத்திற்காக அவரை துதிக்கின்றேன். இந்த பாடகர் குழு, நூலகம் ஆகியவற்றை சிறப்பாக கண்காணித்து நல்ல முறையில் நடத்தி வருகின்ற நம்முடைய போதர் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே குழுமியிருக்கின்ற அனைத்து மக்களையும், சபை மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதோடு சபை கமிட்டி உறுப்பினர்கள், பற்பல குழுவின் பொறுப்பாளர்கள், இந்த பாடகர் குழு, நூலக ஆகியவற்றினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பாடகர் குழு மிக முக்கியமான, அது குளத்துளை திருச்சபையிலே பாடகர் குழு என்பது மிக சிறப்பானது. இதனுடைய வரலாறு மிகவும் பெரியது. அதாவது வேதத்திலே சங்கீதம் 33:3 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். இந்த தாவீது இசைக்கருவியை வைத்து பாடி தன்னுடைய துயரத்தை வெளிக்காட்டினான். அதோடு ஒரு சமயத்தில் சவுல் தீய ஆவியின் பயங்கரமான நிலையில் இருக்கும்போது இந்த தாவீது அருமையாக பாடுகிறான். பாடும்போது அவனை பற்றியிருந்த அந்த தீய ஆவி போய்விடுகிறது. பாடலுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எல்லா மொழிகளிலும் பாடலுக்கு சிறப்பு உண்டு. அதாவது ஆங்கிலத்தில் கூட அதை பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். தமிழில் அதே மாதிரி தான். இயல், இசை, நாடகம், முத்தமிழ் என்று அதில் நடுவில் இருக்கிற இசை மிக முக்கியமானது. இந்த இசையின் காரணமாக பெரிய பாராட்டுகள் உண்டாகும், அநேக நன்மைகள் உண்டாகும். இசையின் மூலமாக அநேகர் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது நல்ல அருமையான கருத்துடைய இசை கேட்கும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சபையினுடைய தொடக்க காலத்தில் இந்த கை ஹார்மோனியம் அதைத்தான் பயன்படுத்தினார்கள். அப்போது இந்த ஹார்மோனியம் மாத்திரமல்ல, அப்போது பேண்டு, மற்ற டேமரின், மற்ற எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள். வித்தியாசமான நிலையிலே மிக ஆரவாரமாக இருக்கும். அதன் பின்னால் 27/4/1955 முதல் முதலாக ஆர்கன் வாங்கப்பட்டது. 27/4/1955 இதுன்றது சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னாக வாங்கப்பட்டது. அதுக்கு முன்னால் சாதாரணமாக கை ஹார்மோனியம் தான் வாசிக்கப்பட்டது. 1976 புதிய ஆர்கன், இன்னொரு புதிய ஆர்கன் வாங்கப்பட்டது. அப்படியாக பாடகர் குழு மிக சிறப்பாக இருந்தது. அடுத்தபடியாக இந்த பாடகர் குழு சிறப்பாக இருப்பதற்காக மின்னணுவியல் இசைக்கருவி, எலக்ட்ரானிக் ஆர்கன் ஒன்று வாங்கப்பட்டது. நம்முடைய சபை சிறப்பாக செயல்பட்டது. இந்த சமயத்தை காடேட்டி சபை மக்கள் எங்களுக்கு ஒரு ஆர்கன் தாருங்க, உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல இங்கிருந்து மனமகிழ்ச்சியோடு இலவசமாக அந்த ஆர்கன் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்னால் இன்னொரு அருமையான இது ஹெண்டர்சன் அவர்களால் வாங்கி வைக்கப்பட்டது. இப்படியாக இங்கே சிறப்பாக இந்த பாடல் குழு நிறைவேறியது. ஏகദേശம் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்கன் வாங்கப்பட்டது என்று சொன்னால் அநேக சபையில் அந்த நிலை கிடையாது. இப்படி சிறப்பாக இருந்த நிலையில் இப்போதும் சிறப்பாக பாடல் குழு நடைபெற்று வருகிறது. இதுக்கு பொறுப்பான அனைவரையும் பாராட்டுகிறேன். மேலும் மேலும் இந்த பாடகர் குழு சிறப்பாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் அனைவரும் இதை கலந்து கொண்டு இது சிறப்பிக்கிற ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் இசைக்குழு நல்ல முறையில் வர
கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து திருமதி நளினி கான்சன் அவர்கள் நூலகம் சார்ந்த கவிதை ஒன்றை வாசிப்பார்கள். கவிதை. நேர்மை வெற்றி வாழ்ந்திடும். 100 மீட்டர் ஓட்டமா, நீளம் தாண்டல் சாட்டமா, வேறு தடைகள் போட்டதில் வேகம் கொண்ட ஓட்டமா, அதிக தூர ஓட்டமா, ஆற்றில் நீச்சல் போட்டியா, எதிலும் வெற்றி கண்டிடில் இனிய புகழ்ச்சி வந்திடும். உலக வாழ்க்கை தன்னிலும் உள்ள காலம் நீளுமோ, பலமோ அதிக குறுக்கமோ பதித்த வெற்றி நின்றிடும். பலகால் வாழ்ந்தும் பயனிலா பாதை எழிந்து மாய்ந்திடும். நிலையா வாழ்வில் நீ பெறும் நேர்மை வெற்றி வந்திடும். தேங்க்யூ. பாடகர் குழுவினுடைய அறிக்கையை வாசியை கேட்போம். செல்வியே ஜெர்ஷா நியூலின். சிஎஸ்சி ஆயர்மண்டல திருச்சபை குளத்துவிளை பாடகர் குழு ஆண்டறிக்கை 2024. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 66:1. கர்த்தருடைய பெரிதான அருளால் நமது திருச்சபையின் பாடகர் குழுவானது 6/1/2024 அன்று போதகர் ஜபத்துடன் ஆரம்பமானது. பாடகர் குழு தலைவராக சபை போதகர் ரெவரன் பி. சாம் பிளஸிங் அவர்களும், செயலாளராக செல்வி ஏ. ஜெர்ஷா நியூலின் அவர்களும், கணக்கராக செல்வி ஜே. ஜான்ஸ்லி அவர்களும், சபைக்குழு பிரதிநிதியாக மிஸ்டர் எம். பேரின்பராஜ் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். சபைக்குழுவின் மூலம் பணியமர்த்தப்பட்ட மிஸ்டர் ஒய். எட்வர்ட் கிறிஸ்டோபர் தாஸ் அவர்களும், மிஸ்டர் பி. எம். துரைசிங் அவர்களும் பாடகர் குழுவின் ஆர்கனிஸ்டாக செயல்பட்டு நமது ஆண்டவரின் திருநாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். 3/2/2024 அன்று நடைபெற்ற பாடகர் குழுவின் பொதுக்குழுவின் போது 35 வயதுக்குட்பட்ட புதிய அங்கத்தினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி சபையில் அறிவிக்கப்பட்டு போதகரிடம் பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு 17/2/2024 அன்று மாலை 6 மணிக்கு போதகர் தலைமையில் பயிற்சியாளர் மூலம் குரல் வளம் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அக்டோபர் மாதம் வரையிலும் ஞாயிறு மதிய ஆராதனை, புதன் மாலை ஆராதனை, அருணோதய ஆராதனை, அதிகாலை ஆராதனை மற்றும் சில ஆராதனைகளிலும் ஆர்கன் வாசித்த மிஸ்டர் டைட்டஸ் தவமாலை அவர்களும் திருமதி அனுஷியா டேவிட்சன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டின் அக்டோபர் மாதம் வரை ஞாயிறு ஆராதனையில் மிஸ்டர் பெரி ஆர்கன் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து பவனி பாடகர் குழு சார்பில் நாகர்கோவில் சுற்று வட்டார இல்லங்களுக்கு சென்று கேரல் பாடல்களை பாடி வாழ்த்துக்களையும் பகிர்ந்தனர். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். பாடகர் குழுவினரின் பயன்பாட்டிற்காக ஃபைல்ஸ் வாங்கி தந்த திரு பி. எம். துரைசிங் அவர்களுக்கு பாடகர் குழு சார்பாக நன்றி கூறுகிறோம். டிசம்பர் 22 அன்று ஐக்கிய கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது. மொத்தம் 12 பாடகர் குழுக்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி சிறப்பித்தனர். பரிசு கொடுக்கப்படும் விவரம்: 10 முதல் 12 மாதம் வரையிலும் வந்தவர்களுக்கு முதல் பரிசும், 7 முதல் 9 மாதம் வரையிலும் வந்தவர்களுக்கு 2ஆம் பரிசும், 4 முதல் 6 மாதம் வரையிலும் வந்தவர்களுக்கு 3ஆம் பரிசும், 1 முதல் 3 மாதம் வரையிலும் வந்தவர்களுக்கு 4ஆம் பரிசும் வழங்கப்பட இருக்கிறது. இதுவரை பாடகர் குழுவின் பேரில் நிரந்தர வைப்பு நிதி தந்தவர்கள் மிஸ்டர் இ. நெல்சன் ஜோயல் ஜெயக்குமார் 19,000, மிஸ்டர் எம். ராஜா 31,000, மிஸ் கே. அபிஷா 8,000, பக்ரீன் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன்
10,000. வைப்பு நிதி தந்த அனைவருக்கும் பாடகர் குழு சார்பாக நன்றி கூறுகிறோம். பாடகர் குழு ஆண்டு விழாவிற்கான டின்னருக்கு நன்கொடை தந்தவர்கள் மிஸ்டர் எம் பேரின்பராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இதுவரையிலும் எல்லா நிலையிலும் ஆதரவு தந்த சபைக்குழு, சபை அங்கத்தினர்கள் மற்றும் எல்லா ஆராதனைகளும் கலந்து பாடி சிறப்பித்த ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி. பாடகர் குழுவின் அறிக்கையை படித்து சமர்ப்பித்த பாடகர் குழுவின் செயலாளருக்கு நன்றி. தொடர்ந்து பாடகர் குழுவின் கணக்குகளை வாசிக்கும்படியாக செல்வி ஜே ஜான்ஸ்லி பாடகர் குழு கணக்கரை அன்போடு அழைக்கிறோம். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு வரவு செலவு விபரம். ஓப்பனிங் பேலன்ஸ் 2097 ரூபாய். சந்தா மூலம் வரவு 8375. திருமண மூலம் வரவு 500. மொத்த வரவு 10,972. செலவு மிஸ்டர் பெரி பாடகர் குழு கொயர் மாஸ்டர் கிஃப்ட் வாங்கியது 400. தும்பை பணித்தளம் கொயர் சார்பில் கொடுத்தது 500. பரிசு வாங்கியது 8,345. அன்னத்தாய் சவுண்ட்ஸ் கொடுத்தது 500. பேனருக்கான செலவு 200. இதர செலவு 30. மொத்த செலவு 9,945. கெட் டுகெதர் செலவினங்களுக்காக மிஸ்டர் பேரின்பராஜ் 1,600 தந்துள்ளார் மற்றும் நூலகம் சார்பாக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 26/12/2024 வரையிலான வரவு ரூபாய் 10,972. செலவு ரூபாய் 9,945. மீதி இருப்பு 1,027. நன்றி. நன்றி. தொடர்ந்து நூலக கணக்கர் திருமதி ரெஜிலா பக்தசிங் அவர்கள் நூலகத்தின் அறிக்கையினை வாசிப்பார்கள். குளத்துளை ஆயர் மண்டல திருச்சபை நூலக ஆண்டறிக்கை. ஆண்டவரின் பெரிதான கிருபையாலே 2024ஆம் ஆண்டு நூலகம் சிறப்பாக செயல்பட கிருபை செய்த ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் நமது நூலகம் தொடர்ந்து நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். நூலக அர்ப்பணி இயக்கத்தின் நிறுவனரும் செயலருமாகிய திரு கே சுந்தரராஜ் ஆசிரியர் அவர்கள் ஆலோசனையின்படி நமது போதகர் தலைமையில் செப்டம்பர் மாதம் ஜெபத்துடன் தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நூலகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் தலைவராக நமது போதகர் அருட்திரு பி சாம் பிளெஸ்ஸிங் அவர்களும், சபை குழு ஆலோசகராக திரு எம் பேரின்பராஜ் ஆசிரியர் அவர்களும், நூலகராக திருமதி ஜே நேச கோல்டன் ஃப்ளவர் அவர்களும், கணக்கராக திருமதி என் ரெஜிலா பக்தசிங் அவர்களும், பொறுப்பாளர்களாக திருமதி ஷெர்லி ஜோன்ஸ், திருமதி நளினி காட்சன், திருமதி ஃப்ரீடா ஜேக்கப், திருமதி அபிமதன், திருமதி ஷீபா ஜான் பிரவீன், திரு கோல்டு லிண்டன் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். 27/10/2024 அன்று நூலக அர்ப்பணி இயக்கமும் குளத்துவிளை நூலகமும் இணைந்து பொது அறிவு வினாடி வினா சிறப்பாக நடத்தப்பட்டது. அதில் மணாலபுரம், தெங்கமுதூர், கக்கன்புதூர், பறக்கை, காடேச்சி, குளத்துவிளை திருச்சபைகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள். மொத்தம் 10 குழுக்கள் பங்கு பெற்று சிறப்பாக வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது. போட்டியை திரு கே சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்கள் நடத்தினார்கள். வெற்றி பெற்ற சபைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நமது திருச்சபையை சேர்ந்த அநேகர் நமது நூலகத்துக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அனைவருக்கும் நன்றி. வாரந்தோறும் பொது அறிவு வினாடி வினா போட்டிகளுக்காக கேள்விகள் நூலக அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டு வருகிறது. அதற்கு பொறுப்பாளர்களாக திருமதி ரெஜிலா பக்தசிங் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். பாராட்டுக்குரியது. ஜனவரி மாதம் முதல் மாத இதழ் இளந்தளிர் செயல்பட உள்ளது. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட உங்களது பேராதரவை தருமாறு கேட்டு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.
சிந்தனை துளிகளை பகிர்ந்து கொள்ள திருமதி ஷெர்லி ஜோன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மரம் வளர்ப்போம். தரையின் நீரை மரங்களெல்லாம் தாமே உண்டு ஆவியாக்கி விரைந்து செல்லும் மேகமாக விண்ணில் அனுப்பி வைத்துவிடும். மேக தொகுப்பை செய்விப்பதும் மீண்டும் மழையை பெய்விப்பதும் ஆக இந்த அரும்பணியை ஆற்றும் மரத்தை வளர்ப்போமே. நமக்கு மூச்சாய் வரும் காற்றை நாளும் உண்ணும் உணவினத்தை அமைத்து வழங்கும் மரம் அதனை அனைவரும் நட்டு வளர்ப்போமே. நன்றி. நன்றி. தொடர்ந்து நன்றி உரை கூறும்படியாக திருமதி எஸ்.ஏ. ராஜசீலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பரிசுகள் வழங்கப்படும். எல்லாமல்ல இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளில் பாடகர் குழு சார்பாகவும் நூலகம் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நன்னாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று என் நன்றியை உரித்தாக்குகிறேன். முதலாவது நமது சபை போதகர் அவர்கள். நமது பாடகர் குழு பிராக்டிஸ் நடைபெறும் போதெல்லாம் அங்கு வந்து எங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களை கற்றுத்தந்து எங்களை ஊக்குவித்து வந்தார்கள். மேலும் அந்த ஆர்கனுக்கு ஏற்றபடி நாங்கள் பாட நல்ல முயற்சிகளை எடுத்து எங்களை நன்றாக பாட வைத்தார்கள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாங்கள் அந்த பாடல்களை உற்சாகமாய் பாட எங்களை ஊக்குவித்த நமது அருமை போதகர் ரெவரண்ட் சாம் பிளஸ்ஸிங் எம்ஏ பிடி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமக்கு பாடகர் குழு ஆர்கனிஸ்ட் வேண்டும். அதற்காக நமது அருமை தம்பி பெரி அவர்கள் எங்களுக்கு நல்ல பாடல்களை இந்த வருடத்தில் ஒரு 6 மாதம் அளவாக எங்களுக்கு நன்றாக கற்றுத்தந்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பாடகர் குழு ஆர்கனிஸ்ட் பொறுப்பை நமது சபையில் உள்ள டீக்கன்மார்கள் 2 பேர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முதலாவது எட்வர்ட் கிறிஸ்டோபர் தாஸ் அவர்களும், இரண்டாவது துரைசிங் அவர்களும் உற்சாகமாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பாடகர் குழு சார்பாக எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பிள்ளைகள் நேரமே வர வேண்டும் என்று அவர்களை ஊக்குவித்த எங்கள் பாடகர் குழு செக்ரட்டரி கணக்கர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பாடகர் குழு சார்பாக. அடுத்தபடியாக சபையில் பாடல்களை பாட வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்று அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வருடம் முழுதும் எங்களை ஊக்குவித்த ஆர்கனிஸ்ட் அவர்களுக்கும் சபை போதகர் அவர்களுக்கும் மற்றும் சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கி கொண்டு என் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து நிறைவு பாடல் பாடப்படுகின்ற போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் காணிக்கைகள் சேகரிக்கப்படும். முதல் பரிசு அனுஷா.
ஆட்ரிஷா, ரெனா ஷேரன், கெமினா ஷேரன், அஸ்மி, மெர்சி, ஜெப கிறிஸ்டினா, ஜான்ஸ்லி, ஜெர்மின் ஜெபமணி, பூஜா, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பாலன், மிஸ்ஸஸ் அனுஷியா டேவிட்சன், மிஸ்ஸஸ் ராஜசீலி, அருள் அபிஷ், லின்ஸ்டன் லியோனல், ஜெர்லின் லியோனல், பிரிஸ்லின் ஜிபின்ஸ், அபிஷாலோம், ஷெர்லின் பினோ, செல்வ கிங்ஸ்லி, ஜெனிஷ் தேவ், பெர்சன் ஷாலோம், ஆட்ரின், அஸ்வின், மிஸ்டர் நியூ பிகின், ஜெர்ஷா நியூலின். இரண்டாம் பரிசு மிஸ்ஸஸ் விஜயா காமராஜ், பிரிட்ஜோன் மிராக்லின், ஜேசன் இமானுவேல். மூன்றாம் பரிசு மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஜெபமணி, டெரிஷ். ஒரு வருட காலமாக பாடகர் குழுவின் தலைவராக இருந்து 4 ஆலோசனைகள் தந்து இந்த நாளில் பாடின பாடல்களுக்கு பயிற்சி அளித்த நமது மதிப்பிற்குரிய சபை போதகர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறோம். பாடகர் குழுவின் சபைக்குழு பிரதிநிதி மிஸ்டர் எம் பேரின்பராஜ் அவர்கள் முன்பாக வந்து இந்த பரிசினை போதகருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடகர் குழுவின் பிரதிநிதியாக இருந்து அவ்வப்போது எங்களுக்கு ஆலோசனைகள் தந்து ஆண்டு விழாவிற்கான தேவையும் சந்தித்து உற்சாகப்படுத்தின மிஸ்டர் எம் பேரின்பராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறப்பு பரிசினை அவர்களுக்கு வழங்குகிறோம். நவம்பர் மாதம் முதல் பாடகர் குழுவின் ஆர்கனிஸ்டாக இருந்து எல்லா ஆராதனைகளிலும் ஆர்கன் வாசித்த மிஸ்டர் எட்வர்ட் கிறிஸ்டோபர் தாஸ் அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறோம். பாடகர் குழுவின் ஆர்கனிஸ்டாக இருந்த அவ்வப்போது பயிற்சி தந்து ஆர்கன் வாசித்த மிஸ்டர் துரை சிங் அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறோம்.
ஆராதனையில் பாடப்படும் எல்லா பாடல்களையும் ப்ரொஜெக்டரில் போட்டு தந்து உதவின அனிஷனாக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பு பரிசினை அவர்களுக்கு வழங்குகிறோம். அக்டோபர் மாதம் வரையிலும் புதன் மாலை ஆராதனை, அருணோதய ஆராதனை, ஞாயிறு மதிய ஆராதனை மற்றும் சில ஆராதனைகளிலும் ஆர்கன் வாசித்த மிஸ்டர் டி டைட்டஸ் தவமாலை அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறப்பு பரிசினை அவர்களுக்கு வழங்குகிறோம். மார்ச் மாதம் வரையிலும் பாடகர் குழுவின் ஆலோசகராக இருந்து நல்ல ஆலோசனைகளை தந்த மிஸ்டர் இ நெல்சன் ஜோயல் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பரிசினை அவர்களுக்கு வழங்குகிறோம். எல்லா ஆராதனைகளிலும் சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் செய்து பாடகர் குழுவின் பயிற்சி நடைபெறும் போதெல்லாம் ஆலயத்தை திறந்து தந்த கோயில் பிள்ளை அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறோம். இப்பொழுதும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 92வது பாடல் பாடகர் குழு அங்கத்தினர்கள் மேடையிலே வரும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். 92வது கீர்த்தனை, யார் இவர் ஆரோ. யார் இவர் ஆரோ
இஸ்ரவேலின் சூரியன் இவரோ, சொந்தமான ஜனம் இஸ்ரவேலின் சூரியன் இவரோ, ஆவியான என் மேல் பட்சமின் மிகவாய் ஜீவனை கொடுக்க பிறந்த எந்தன் ஜீவநாயகரோ, ஜீவனை கொடுக்க பிறந்த எந்தன் ஜீவநாயகரோ, யார் இவராரோ, யார் இவராரோ, யார் இவர் பரன் வார்த்தை மாமிசம் ஆயின இவரோ, யார் இவர் பரன் வார்த்தை மாமிசம் ஆயின இவரோ. சபையார் அமர்ந்திருங்கள். பாடகர் குழுவினர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நிறைவு ஜெபம் ஆசீர்வாதத்தோடு கூட இந்த ஆண்டு விழா நிகழ்வினை நாம் நிறைவு செய்வோம். அமர்ந்தவாறே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பரமசேனையின் திரள் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்தார்கள், உம்மை துதித்தார்கள். திருச்சபையின் ஆராதனைகளை அழகுபடுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற பாடகர் குழுவிற்காக உம்மை போற்றுகிறோம். உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் தேவனே உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில்
என்று சொன்ன பக்தனுடைய பாடல் வரிகளுக்கு இணங்க உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நூலகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீர். அநேக தெய்வ மனிதர்கள் எழுதி தந்திருக்கிற புத்தகங்கள் எங்களுடைய வாழ்வை சீர்படுத்துகிறது, எங்கள் வாழ்வை நெறிப்படுத்துகிறது. இந்த ஆண்டு முழுவதும் இந்த 2 சங்கங்களும் மிக நேர்த்தியாய் செயல்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட, நாங்கள் உமக்குள்ளாய் வளர எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த மாலை நேர ஆண்டு விழா நிகழ்விலே ஜெபத்தோடும் ஒப்படைப்போடும் தங்களை இணைத்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தின அத்தனை பேருக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நன்றி என்று சொல்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகளுக்காய் நாங்கள் தந்திருக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இரவின் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து உமக்கு சித்தமானால் இன்னும் ஒரு புதிய நாள் எங்கள் வாழ்நாளோடு கூட இணைக்கப்படவும், உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.